கொடுக்கிற அனுபவத்துல மாதிரி சில காரியங்களை சொல்றேன். ஏன்னா நம்முடைய சபைகள் ரொம்ப 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 நம்ம என்ன செய்யறோம், குறைவா இருக்கிற பகுதிகள். நான் ஒரு காலத்துல பேசுவதே கிடையாது, ஆனா இந்த எல்லா இடங்களிலும் அதை பேசிக்கொண்டே இருக்கிறேன். கட்டாயம் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மத்திய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமாங்க. ஆசிங்க. ஆமா, கைகளை எதற்காக தேவன் கொடுத்திருக்காரு? நிறைய வசனங்களுக்கு கொடுப்பதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார். நல்லா கொடுக்க நீங்க பழக வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு, கர்த்தருடைய ஊழியத்துக்கு நல்லா கொடுக்க பழகும். கடைசியில் நீங்க சமயத்துல ஒரு ஊழியக்காரத்தை பேசிக்கிறேன், இண்டிபெண்டன்ட் பாஸ்டர். அது சொன்னா 100 ரூபா பாஸ்டர் ஒழிக்கணும், 100 ரூபா காலை ஒழிக்கிறார். ஏன்னா அவங்க சபைக்கு 100 ரூபா வருது. அதுல முதல்ல 10 ரூபாய் ஒழிக்கலையா? அவன் 10 ரூபாய்க்கு செல்லாத 10 ரூபாய் வருது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்க கொடுக்க பழக வேண்டும். ஆமென். நல்லா நீங்க கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவன் யாரிடத்துல காணிக்க ஆத்திராம 25 2வது வசனத்துல சொல்றாரு, ஆசிரியப்பு கூடாத வேலைக்கு யாரு உற்சாகமா கொடுப்பாங்களோ, யார் மனப்பூர்வமா கொடுப்பாங்களோ அவங்க இடத்துல காணிக்க வாங்கும்படிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல 2 Corinthians 9வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டாயமாயமல்ல விசனமாயமல்ல அவனவன் தன் இதயத்தில் நியமித்தபடி கொடுக்கணும். அப்படின்னா என்னென்ன நியமிக்கணும். நான் இதை கொடுக்கிறேன்னு சொல்லி நியமிக்கணும். நல்லா கொடுக்க பழங்க. கொடுப்பது என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் வைத்திருக்கிற ஒரு வழிமுறை. ஜனங்களுக்கு தெரியறதே கிடையாது. நீங்கள் எந்த அளவினால் வளர்க்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளவு உங்கள் மடியிலே போடப்படும். கைகள் கொடுக்கிறதுக்காக வச்சிருக்கிறார். நல்ல ஆலயத்துக்கு கொடுங்க, நல்ல ஊழியத்துக்கு கொடுங்க, நல்ல தான திரும்புகளை உங்களால் முடிந்த வரைக்கும் என்ன செய்யறதுக்கு ஆயத்தமா இருங்க. நீங்க எவ்வளவுதான் தரித்திரரா இருந்தாலும் நான் எல்லாருமே சொன்னேன், உங்களுக்கு கீழே ஒரு சிலர் இருந்துட்டு தான் இருப்பாங்க. உங்கள் உதவியை எதிர்பார்த்து சிலர் இருந்துட்டு தான் இருப்பாங்க. நீங்க உதவி செய்யக்கூடிய இடத்துல சிலர் நினைச்சிருவாங்க என்று அவங்களுக்கு உதவியை கடினப்படுத்தாதீங்க. நல்லா என்ன செய்யுங்க, கொடுப்பதற்கு மனதுள்ளவர்களா என்ன நினைச்சணும் இருக்க வேண்டும். நல்லா கொடுங்க, நியமித்து கொடுங்க. அந்த வருஷத்துல இதெல்லாம் சபைக்காக கொடுத்தேன், இப்படி எல்லாம் செய்யலன்னு சொல்லி ஒரு நியமத்தை பண்ணுங்க. நியமித்து கத்தருக்கு என்ன செய்யுங்க, கொடுக்கிற அனுபவங்களாக கொடுக்கிற அனுபவம் கட்டாயம் தேவை. அது